டாடி நான் இன்னைக்கு ஆஃபீஸ் போகிறேன். ஏம்மா நான் தான் வேண்டான்னு சொன்னேனே. ப்ளீஸ் டாடி ப்ளீஸ். எப்பவும் போல் சோனி கார்லேயே போயிட்டு சோனி கார்லேயே ரிட்டர்ன் வந்துடுறோம். இல்லைம்மா ரேக்கா. ப்ளீஸ் டாடி, என்னவா இருந்தாலும் விதிப்படி நடக்கிறது நடந்தே தான் தீரும். அதுக்காக நான் ஏன்? சரிம்மா, நீ ஆசைப்படுறீங்களுக்காக தான் நான் அனுப்புகிறேன். பத்திரமா பார்த்து போயிட்டு வந்துடணும். ஓகே டாடி, தேங்க்யூ. அப்பாடா, ஆஃபீஸ் போகிறதுக்கு பர்மிஷன் கிடச்சிருச்சு. அப்படியே ஒவ்வொரு தடவையும் சிவா சொன்ன ஹோட்டலுக்கும் கோயிலுக்கும் போய் பார்த்துட்டு வரணும். கடவுளே, நீ தான் எனக்கு துணையாக இருக்கணும். தயவு செஞ்சு சிவாவை என் கண்ணில் காட்டு. என்ன ரேக்கா, அந்த சசி நின்று ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்காத. அவன் உன்னை வாட்ச் பண்ணுறதுக்குன்னே ஆள் யாராவது போட்டிருப்பான். நீ வேற ஏன் சொல்லி பயமுறுத்துற? போட்டால் போடட்டும், நடக்கிறத பார்த்துக்கலாம். நீ ரேகா சோனி பூமாரி எல்லாருமே கவனமாக இருங்க. சசி வெளியே வந்துட்டானா இல்லையான்னு தெரியல. ஆனால் அவன் என்ன வேணாலும் பண்ணலாம். அதெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் ஆகாது. நீங்கள் 2 பேரும் கவனமாக இருங்க. முக்காலம் உணர்ந்து ஞானி இவங்க சொல்லிட்டாங்க. அப்படின்னு தான் வச்சுக்கேன். வச்சுக்கிட்டா போச்சு. என்ன தானே? முதல்ல 4 ஸ்டெப்பு தள்ளி நில்லுமா, இது பஸ் ஸ்டாப். என்ன? அங்கே ரமேஷ் மறைஞ்சு நிற்கிறான். அவன் ஆளை பார்க்க. உனக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். அதுவும் தெரியும். நீங்கள் என்கிட்ட வந்து பேசுகிற வரைக்கும் என்னையும் நீங்கள் இப்படி தான் வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படிங்கிறதும் தெரியும். ஓ, தெரியுமா? தெரிஞ்சா சரிதான். நீ என் மேலே சந்தேகப்பட்டு தானே அப்படி வாட்ச் பண்ணேன். அப்படியெல்லாம் இல்லையேப்பா. அப்போ என்ன ரமேஷ் சோனி மேலே சந்தேகப்பட்டான் வாட்ச் பண்ணுறான்? அவளை பார்க்கணும் அப்படிங்கிறக்காக. நாங்களும் அதுக்கு தான் நம்பிட்டோம். திருத்த முடியாதுடி, திருத்தவே முடியாது உங்களை மட்டும். எப்போதான் இந்த சந்தேக குணம் உங்களை விட்டு போகுமோ? அது அப்பப்போ வரும் போகும், சும்மா லைக்க. சோனி கார் வந்துடுச்சு, கிளம்பு. பாய் பாய். ரேகா, ரேவதி. என்னாச்சு சோனி? என் அக்கா சந்தியா கூப்பிட்டா, ஏதோ பிரச்சனைன்னு சொன்னா. நான் அதனால சொல்லிட்டு கிளம்புறேன். நாங்களும் வரட்டுமா? அதுக்கேண்டி அழுகிறேன்? என்னன்னு மோசா தெரியல. நீங்கள் வர வேண்டாம், நானே போய் பார்த்துக்கிறேன். சரிப்பா, உங்கள் ஃபேமிலி மேட்டர், உங்கள் இஷ்டம். மாதிரி நான் எங்கள் அப்பாவையோ இல்லை அண்ணனுங்களையோ கார் எடுத்துகிட்டு வர சொல்லி நாங்கள் போய்க்கிறோம். ரேவதி, நீ விக்கி கூட போய்க்கவே இல்லை? வந்துட்டு தான் மறு வேலை பாப்பாப்ல. நானும் ரேகா கூடயே போய்க்கிறேன். சரி, அப்போ நான் கிளம்பட்டுமா? பார்த்து போயிட்டு வா. எதாக இருந்தாலும் தைரியமாக பேசு. முதல்ல அழுகாத. அழுதினா நீ அவங்க முன்னாடி தோத்துட்டதான் அர்த்தம். ஓகே, பார்த்துக்கங்க, நான் போயிட்டு வரேன். இவன் என்னைக்கு குடும்பத்தை விட்டுட்டு இவன் வாழ்க்கையை பற்றி யோசிக்க போகிறான்னு தெரில. சரி வா, நம்ம போய் வேலையை பார்ப்போம். நான் வேற ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் வந்திருக்கேன். ஈவினிங் எதுனாலும் போய் பார்க்கலாம், இல்லை ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகே. அப்பா, லீவ் விட்டு எவ்வளோ நாள் ஆச்சு? என்னை எங்கேயாச்சும் வெளியே கூட்டிகிட்டு போங்க. டூர் எங்கேயாவது போகலாம்ப்பா. உங்கள் அண்ணனுக்கும் எனக்கும் லீவே கிடைக்காது. ஏன் பாப்பா? எப்போ பாரு இதையே சொல்லுங்க. அம்மாலும் மகளும் ஒன்று சேர்ந்துட்டிங்களா? இனி நம்மளால பேசி சமாளிக்க முடியாது. எதுக்கு பாப்பா? நீ தான் பாப்பாவை டூர் கூட்டிட்டு போவையா? போ பாப்பா, அடிக்கிற வெயிலுக்கு அவன் மண்டை காஞ்சிருக்கான். உள்ள போய் பாரு, ஏன் உச்சி வந்து இல்லை ஜொருங்குது. அப்படி பாடிட்டு ஆடத்தோணும், அவ்வளோ ஹாப்பியா ஆயிடுவேன். பாப்பா அமைதியா இருக்க மாட்டே நீ? ஏன் பாப்பா என்ன சொல்ற? எனக்கு விளங்கல. அதான் உள்ள போய் பாருங்கறல்ல. அம்மா, பாப்பா என்ன சொல்றா? அவ ஏதோ விளையாடுறா, நீ வேற. நீ போடா, நீ குளிச்சுட்டு வா. தனியாக இருக்கும், அதுவும் என்னோட ரூமில் அப்படின்னா அந்த மொட்டைக்கண்ணி நினப்பு மட்டுமே தான் நம்மளை சுற்றி சுற்றி வருது. ஏன்னா நினச்சதும் அவளே முன்னாடி வந்து நிற்கிற மாதிரி இருக்கு. கனவா? கனவு தான். காலையில் தானே பார்த்தோம் ரேவதி கூட, ஆனாலும் மறுபடியும் பார்க்கணும் போலவே இருக்கு. சரி, குளிச்சுட்டு வருவோம். என்ன அவரோட பெட்ரூம்ல பார்த்துட்டு என்ன ஒண்ணுமே பேசாம போயிட்டாரு? என்னாச்சு? என் முன்னாடி இப்படியா வந்து நிற்பீங்க? கனவுல வந்துட்டு பனியனோட வந்ததுக்கு இந்த ஓட்ட ஓடுறா, நேச்சத்தில் வந்த மாதிரி. என்ன காத்து வாங்கலாம் இங்கே வந்து நின்னா, இங்கேயும் அவளே தெரியறா. இப்பவும் கனவு நினைச்சு நிற்கிறாரோ? இது நிஜமா அவளே தானா? வந்ததும் பாப்பாவும் ஏதோ சொன்னாலே, அது நமக்கு புரியல. அப்போ நிஜமாவே சோனி நம்ம வீட்டுக்கு வந்திருக்காளா இல்லை கனவா? ஐயோ, மண்டை பிச்சுக்குதே. விக்கி, ரேவதி எங்க இருக்கீங்க? ஹெல்ப்புக்கு உடனே வாங்க. என்னங்க மிஸ்டர் ரமேஷ்?
ம், இது இவளோட குரல் தானே? ஐயோ நம்ம ரொம்பவே டூப்லைட் போலவே. ஏங்க ஏங்க, ம், நான் நிஜமாக தான் இங்கே வந்திருக்கேன். ஆ, நம்புறேன் நம்புறேன். ம், அது ஹலோ, அது வந்து நீங்க எப்படி இங்க? என் மாமனார் கூப்பிட்டார், அதனால நானும் வந்தேன். உங்க மாமனாரா? யார் அது? ம், உங்கள் டேடி. ஏன் அப்பாவா உங்களை இங்க? ஏன் எப்படி? அது வந்து பெற்றவங்களும் சரியில்லை, லைஃப் பார்ட்னரும் சரியில்லை, பெற்றுக்கவும் வழி இல்லைன்னா பொண்ணுங்க நிலைமையெல்லாம் இதுதான். ச்சே, என்னால் வாழவும் முடியல, சாகவும் முடியல. அதுவும் இந்த ஜாயின்ட் ஃபேமிலியில் வந்து மாட்டிக்கிட்டு ஒருத்தர் மாற்றி ஒருத்தர், அப்பப்பா என்னால் முடியல. சந்தியா, வந்துட்டியா சனி? நீ மட்டும்தான் வந்தியா? ம், நம்மளை பெற்றவங்கள பற்றி தான் உனக்கே தெரியுமே. ம், நம்ம வாங்கின வரோம், நம்ம தலையெழுத்து. என்னாச்சு சந்தியா, ஏன் அழுதுட்டு நிற்கிற? என்ன பிரச்சனை? அதை நான் சொல்கிறேன். ஏண்டி சின்ன கழுத, எப்பவுமே நீயே தான் வருவியா? உங்கள் அப்பா நாத்தா வரமாட்டாங்களா? மூத்த கழுத உங்களை சமாளிக்க இந்த சின்ன கழுதையே போதும். ம், ஆத்தாக்காரி 16 அடி பேஞ்சா புள்ள 32 அடி பாய்வாளாமாவே. அதுக்கேற்ற மாதிரி சரியாக தான் பேசுகிறேன். ஓ, நீங்கள் சொல்கிற டைலாக் என்னை விட உங்களுக்கு ரொம்ப நல்லா பொருந்த மாட்டேங்குதே. ஏய், உங்கள் அக்கா தான் சரியில்லைன்னா குடும்பமே சரியில்லாமல் தான் இருக்கீங்க போல இருக்கு. எங்கள் அக்கா சரியில்லையா? எங்கள் அக்கா சரியாக தான் இருக்கா. நீங்கள் பார்க்குற பார்வை தான் சரியில்லை. என்ன உங்கள் அக்கா சரியாக இருக்கிறா? கல்யாணம் 7 வருஷம் ஆச்சு, இது வரைக்கும் குழந்தை பெற்று கொடுக்க வைக்கல. வேலைக்கு போய் நல்லா சம்பாதிச்சு தருவான்னு பார்த்தா அதுக்கும் போக மாட்டேங்கிறான். எப்போ பார்த்தாலும் ட்ரீட்மெண்ட் பார்க்குறேன்ட்டு என் பையன் காசை தனியாக இறக்கிறா. குழந்தைங்கிறது கடவுள் கொடுக்கறது. வேணும்னா அது என்ன ரேஷன் கடையில் விற்கிற பொருளா போய் உடனே காசை கொடுத்து வாங்கிட்டு வர? எங்கள் அக்கா வேலைக்கு போனால ட்ரீட்மெண்ட் பார்க்கல, அது சிரமமாக இருக்குது சொல்லி தானே வேலையை விட்டுட்டா. நீங்களும் அவள் சம்பள காசில் 100 ரூபா மட்டும் அவளுக்கு கொடுத்துட்டு மீதி காசெல்லாம் நீங்களே வச்சுக்கிட்டீங்க. உழைக்கிறத அவள் சம்பள காசு அனுபவிக்கிறது நீங்களா? உங்கள் பையன் மட்டும்தான் தனியாக காசை செலவு பண்ணுறாரா? ஏன் எங்கள் வீட்டு சைடு இந்த சப்போர்ட்டுக்கு நான் தரது இல்லையா? அதெல்லாம் உங்களுக்கு கண்ணு தெரியாதே. கூட பேசாத உங்கள் அக்காவுக்கு வர்த்தியா? ம், நாங்கள் கூட பேசல. நாங்கள் எங்கள் பக்கம் இருக்கிற நியாயத்தை சொன்னோம். குறை சொல்கிறது அப்படிங்கிறது பழக்கம் இல்லை, அது ஒரு மனநோய். அது இருக்கிறவங்க கிட்டையெல்லாம் நம்மளால பேசி ஜெயிக்க முடியாதுப்பா. ஏய், அப்போ நான் மனநோயாளின்னு சொல்கிறியா? அதை நான் வாயை திறந்து வேற சொன்னாதான் புரிஞ்சுப்பீங்களா? சோனி கம்முனிரு. நீ பேசாம இரு சந்தியா, நான் பேசிக்கிறேன். என்னடி பேச போற நீ? என்ன வேணா பேசலாமே, கொஞ்சம் உட்காந்து பேசலாமா? என் அக்கா எதுக்கு உங்களுக்கு சம்பாதிச்சு தரணும்? ஸ்கூல் சேர்த்துறதுல இருந்து காலேஜ் முடிக்கிற வரைக்கும் 1 ரூபா விடாம நீங்களா ஃபீஸ் கட்டி படிக்க வச்சிங்க. பேனா பென்சிலேருந்து போடுற துணிமணி வரைக்கும் எல்லாம் வாங்கி கொடுத்தீங்களா? அதெல்லாம் பண்ணினதெல்லாம் ஏன் அப்பா அம்மா. உங்களுக்கு அவ சம்பாதிச்சு தரணுமா? என் பையன் தான் படிக்காம போயிட்டானே, இவன் நல்லா 3 டிகிரி முடிச்சிருக்கா, நிறைய காசு சம்பாதிச்சு தருவான் தான் இவளை கட்டுனதே. ஓ, அப்போ உங்க குடும்ப சுமையெல்லாம் சுமக்கிறதுக்கு அவ என்ன கழுதையா? இங்கே தங்கி இருக்கிறதுக்கு திங்கறாலே சோறு, அப்புறம் அதுக்கெல்லாம் காசு தர வேண்டாமா? ஓ, அப்போ எங்கள் அக்கா காலையில் 3 மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சு பூஜை பண்ண ஆரம்பிச்சு நைட்டு உங்கள் காலை அமுக்கி விட்டு படுக்க போகிற வரைக்கும் வேலையெல்லாம் பார்க்குறாளே, அதுக்கு நீங்களாம் என்ன கூலி தரீங்க? அது அவள் மருமகளாக செய்ய வேண்டிய வேலைங்க. அப்போ நீங்கள் யார்? நீங்களும் இந்த வீட்டுக்கு மருமக தானே, அப்போ நீங்களும் தானே செய்யணும். ஏய், நான் யாருன்னு உனக்கு தெரியாதா? நான் தான் இந்த வீட்டுக்கு சொந்தக்காரி, மகாராணி. எந்த நாட்டுக்கு மகாராணினா கையால் எடுத்து வாயால் சாப்பிட மாட்டீங்களா? வேற எதெல்லாம் சாப்பிடுவீங்க? என் அக்கா சந்தியா உங்க பையன் கூட வாழத்தான் வந்தான், உங்க எல்லாருக்கும் அடிமையா வேலைக்காரியா இருக்கிறதுக்கு இல்ல. ஏய், இவ்வளோ நாளும் நீ இப்படியெல்லாம் பேசவே மாட்ட, இப்ப என்ன இப்படியெல்லாம் பேசுற? என்ன செய்ய, நீங்க வீட்டுல 10 பேர் இருக்கீங்களா? 3 வேலையும் ஒவ்வொருத்தருக்கும் விதவிதமா என் அக்கா சமைச்சு போடுறான். நீங்களும் நல்லா உனத்தையே தின்னு பழகிட்டீங்களா? நல்லா கொழுப்பு கூடிட்டே போகுது. உங்களுக்கு ஈக்குவலாக நானும் பேசணும்ல, அதான் நானும் கொஞ்சம் பேசி பழகிட்டேன். என்ன உங்கள் அக்கா சமைச்சு போட நாங்களாம் தின்னே தீக்கிறோன்னு சொல்லி காட்டுறியா? அதுக்கு தானே அவளை வச்சுருக்கோம். அப்போ அதுக்கு என்ன கூலி தரீங்க? நாங்கள் எதுக்கடி கூலி தரணும்? அவள் எங்கள் வீட்டு மருமக, அவள் எல்லாம் செஞ்சு தான் ஆகணும். அப்போது நீங்கள் உங்கள் மக, உங்கள் சின்ன மருமக நீங்களாம் என்ன செய்வீங்க? உட்காந்து டிவி ரிமோட்க்கு சண்டை போட்டுட்டு சீரியல் மாற்றி மாற்றி பார்த்துட்டு இருப்பீங்களா? பின்ன என்னடி வேலை இருக்குது எங்களுக்கு? நான் தான் இந்த வீட்டுக்கு எஜமானி. என் பொண்ணு அவள் புருஷன் மாதம் 40,000 50,000 சம்பாதிச்சிட்டு வரான்.
ஏன் சின்ன மருமக கல்யாணம் பண்ணி வரும்போதே நிறைய சொத்தோடையும் நிறைய நகைப்பணத்தோடையும் வந்தா. நீங்க தான் ஒண்ணுக்கு வக்கீலாத குடும்பமாச்சு. உங்க அக்கா என்னத்தை கொண்டாந்தா. வீட்டுக்கு வந்து பொண்ணு பார்த்து பேசி அதெல்லாம் தெரிஞ்சுதானே கல்யாணம் பண்ணீங்க. அப்புறம் எதுக்கு குத்தி காட்டுறீங்க? ஓ, ஒருவேளை ஒன்னுத்துக்கு வக்கீலாதவங்க என்ன பண்ணி கிழிச்சிட போறாங்கன்னு நினைச்சுதான் என் அக்கா டீ காஃபி சாப்பாடுன்னு எது சமைச்சாலும் நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைனாலும் அவ முகத்துல கொதிக்க கொதிக்க தூக்கி வீசுறது. வீட்டை கூட்டினா வீட்டை துடைச்சா துணி துவைச்சான்னு ஒவ்வொரு வேலையிலையும் குறை சொல்றது. அவன் ஜாதகம் சரியில்லை, அவளை கல்யாணம் பண்ணிட்டு வந்த பின்னாடி தான் எனக்கு அடிக்கடி உடம்பு முடியாம போகுதுன்னு சொன்னது. அவன் இந்த வீட்டுக்கு வந்த பின்னாடி தான் சிலிண்டர் அதிகமாக தீருது, கரண்ட் பில் அதிகமாக வருது, சர்க்கரை பால் சாப்பாட்டு அரிசி இதெல்லாம் அதிகமாக தீருதுன்னு சொன்னது. உலகத்தில் மாமியார் மருமகன்னா இந்த பிரச்சனையெல்லாம் இருக்கிறது வாஸ்தவம் தான் வச்சுக்கலாம். ஆனால் எல்லா பழியும் ஏன் அக்கா மேலேயே போடக்கூடாது இல்லையா? வீட்டில் இத்தனை பேர் இருந்துட்டு வேலைக்கு விதவிதமாக அத்தனை பேருக்கும் சமைச்சா எல்லாமே தீரத்தான் செய்யும். இதெல்லாம் கூட பரவாயில்ல. என் அக்காவுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே குழந்தை பெற்றுக்க முடியாதுன்னு தெரியும், ஜாதகத்தை மாற்றி கொடுத்து கல்யாணம் பண்ணி ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொன்னது. உங்கள் மகளுக்கு இது வரைக்கும் சுடுதண்ணி கூட வைக்க தெரியாது. உங்கள் பேரனே எவ்வளோ பெருசு வளர்ந்துட்டான். அப்படி இருந்தாலும் எந்த வேலை செஞ்சாலும் ஏன் மக மாறி வருமா, ஏன் மக மாறி வருவான்னு ஒவ்வொரு தடவையும் குத்தி காமிச்சது. என் அக்கா கல்யாணம் ஆகி வந்து 7 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் உங்கள் மகன் என்ன வேலை செஞ்சுருக்கா? கல்யாணம் ஆன புதுசில் மாமா என் அக்காவுக்கு ஒரு நெயில் பாலிஷ் வாங்கி கொடுத்ததுக்கு அந்த குதிச்சிங்க நீங்கள். என் மாமா வேலைக்குன்னு போக ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் சம்பள காசு உங்கள் கையில் தானே தராரு. என் அக்காவுக்கு நீ என்ன பண்ணியிருக்கீங்க நீங்கள்? இல்லை அவர் தான் என்ன பண்ணியிருக்காரு? உங்ககிட்ட பர்மிஷன் வாங்கி வருஷத்துக்கு 2 நைட்டி எடுத்து தரதுக்கு அவ்வளோ யோசிப்பார். அதுவும் 2 வருஷத்துக்கு ஒருக்கா செய்வார். அந்த பொண்ணு நம்மளை நம்பி வாழ வந்திருக்கேன், அதுக்கு ஏதோ ஒரு நல்லது கெட்டது பண்ணுவோம், வெளியே கூட்டிகிட்டு போவோம், ஏதாவது செஞ்சுருக்காரா? உங்கள் மக பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் உங்கள் கூடயே உங்கள் வீட்லேயே தான் இருக்கான். ஆனால் ஏன் அக்கா இங்கே கல்யாணம் ஆகி வந்த நாள்லேருந்து இந்த வீட்டை விட்டு எங்கே வெளியே வந்தா? எங்கள் வீட்டுக்கு வந்தாளா இல்லை கோவிலுக்குள்ளான்னு எங்காவது அனுப்பி வச்சிங்களா? முதல் 3 நோம்பிக்காவது அம்மா வீட்டுக்கு வரணும். அப்போல்லாம் வந்து கூட்டிகிட்டு போக வந்ததுக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க? அங்கெல்லாம் போகாட்டி என்ன, எல்லோரும் கூட்டு குடும்பமாக இருந்து இங்கேயே கொண்டாடலாம், அவள் இங்கேயே இருக்கட்டும்னு சொன்னீங்க. ஏன் அப்பா அம்மா வந்து பார்க்கறது இல்லைன்னா அவங்கள குறை சொல்கிறீங்களே? அவங்கள குறை சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன யோகிதை இருக்கே? அவங்க சாப்பிட்டாலும் சாப்பிடலினாலும் எல்லாத்தையும் பிள்ளைகளுக்காக தியாகம் பண்ணி எல்லாமே எங்களுக்கு பண்ணி அழகு பார்த்தவங்க. அவங்க போய் வீட்டுக்கு வந்தா வீட்டுக்கு வெளியே வீதியிலேயே நிற்க வச்சு பேசி அவமானப்படுத்தி கேவலப்படுத்தி அனுப்பி வைக்கிறீங்க. அப்புறம் எதுக்கு அவங்க இங்கே வரணும்? பெற்றவங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணாங்க கூட மருமகளை அப்படி போட்டு அடிச்சு கொடுமைப்படுத்துறீங்க. நீங்களாம் ஒரு மனசு ஜென்மமா? ஏய் அடைச்சி வாயமுடு. ஏன் அக்காவோட ஃபீலிங்ஸோ எமோஷன்ஸோ யார்கிட்ட அவள் ஷேர் பண்ணுவான்? ஒன்று ஹஸ்பண்ட் கிட்ட பண்ணணும், அவர் கூடயும் பேசவே விடுறதில்லை. இல்லை பெற்றவங்க கிட்ட பண்ணணும், அவங்க கூடயும் பேசவே விடுறதில்ல. என் அக்காவை நீங்கள் என்னதான் பண்ணலான்னு முடிவு பண்ணி வச்சுருக்கீங்க? முளைச்சி 3 எல்லாம் விடலை, நீ எல்லாம் இந்த பேச்சு பேசுகிறியா? கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? உங்கள் அக்கா உங்கள் வீட்டாளர்களோட பேசினா ஏதாவது பேசி மயக்கி என் பையனையும் கூட்டிக்கிட்டு உங்கள் வீட்டோடைய வந்துட மாட்டா? உங்கள் அக்காவை என் பையன் கூட பேச விட்டாலும் அதே தான் நடக்கும். அறிவு எனக்கு இல்லைன்னா பரவாயில்ல, ஆனால் உனக்கும் இல்லை உன் குடும்பத்துக்கும் இல்லை. தொட்டு தாலி கட்டினா புருஷங்களோட பேசக்கூடாதுன்னா அப்புறம் எதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க? அவங்களோட பேசுறக்கா கல்யாணம் பண்ணி வச்சது? எங்கள் வீட்டு வேலையெல்லாம் யார் பாப்பா? எனக்கு வயசாகுது இல்லை, அதுக்கு தான் கல்யாணம் பண்ணி வச்சது. எதுக்கு எங்கள் அக்காவை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்து இவளோட வாழ்க்கையை நாசம் பண்ணினீங்க? ஏன் அக்கா கல்யாணம் பண்ணி அவளோட வாழ்க்கையை வாழத்தான் இந்த வீட்டுக்கு வந்தா. உங்களோட எல்லாத்தோடைய வாழ்க்கையும் அவள் வாழ்றதுக்காக இல்லை. ஏன் அக்கா இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து என்னைக்கு சந்தோஷமாக நிம்மதியாக இருந்திருக்கா? என்னைக்காவது நீங்கள் இருக்கத்தான் விட்டுருக்கீங்களா? எல்லாரும் சேர்ந்து அவளை மனசாலையும் உடம்பாலேயே காயப்படுத்துறது இல்லாமல் குழந்தை இல்லைன்னு குத்தி காட்டி அவளை ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க. அப்புறம் எப்படி குழந்தையாகும்? ட்ரீட்மெண்ட்காக மாமா காசை தண்ணி மாதிரி இவளுக்கோசரம் செலவு பண்ணுறாரு சொல்கிறீங்களே. இந்த வீட்டில் இருக்கிற நீங்கள் எல்லாரும் சாப்பிட்டு உடுத்தி உங்களுக்கு வேணுங்கிறது நல்லது கெட்டதெல்லாம் பண்ணிக்கிறீங்களே, அப்போ அதெல்லாம் யார் காசு? உங்கள் மகளுக்கு அவ்வளோ பெரிய பசங்க 2 பேர் இருக்காங்க. அவங்க 2 பேர்த்துக்கு இப்போ வரைக்கும் ஃபீஸ்லேருந்து பேனா பென்சில் வரைக்கும் எல்லாம் யார் வாங்கி தராங்க? எல்லாமே என் பையன்தான், உன் அக்கா புருஷன் தான் பண்ணுறான். வீட்டுக்கு மூத்தவனாக இருந்தால் இதெல்லாம் பண்ணி தானே ஆகணும். ஆஹா, அப்போ உங்கள் மாப்பிள்ளையும் உங்கள் சின்ன பையனும் பேருக்கு இனிஷியல் மட்டும் போட்டுக்குவாங்களா? அவங்களுக்கெல்லாம் குழந்தை இருக்குது. அவங்களுக்கு நாளைக்கு நல்லது கெட்டது பண்ணி அளவு பார்க்கறதுக்கு காசை சேர்த்து வைக்க வேண்டாம்? உங்கள் மாமனாட்ட காசை இறைச்சிட்டு இருந்தா கேட்டேயாக்கா? அவங்க எல்லாரும் காசை சேர்த்து வைக்கணும், உன் புருஷன் எல்லாத்துக்கும் இறைக்கணும். அவங்க எல்லாரும் நாளைக்கு நல்லா இருப்பாங்க. நீயும் உன் புருஷனும் தெருவா நாளைக்கு பிச்சை எடுங்க. அடியே குட்டிச்சாத்தா, என்ன வந்து அவளுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கியா?
என் அக்காவுக்கு நான் சொல்லி கொடுத்தா மட்டும் அப்படியே செயல்பட நீங்கள் விட்டுருவீங்க பாரு. நாங்கள் விட மாட்டோம்னு சொல்லலை. இவ்வளோ வருஷம் இங்கே தங்கி தின்னிருக்கால, அதுக்கான காசை வட்டியும் முதலமா எடுத்து வை. அதுக்கப்புறம் உங்கள் அக்காவை நீ கூட்டிகிட்டு போய்க்கலாம். அதே மாதிரி உங்கள் பையன் வந்தால் சொல்லுங்கள். உங்கள் பையன் தாலி கட்டுறக்கு அந்த நிமிஷம் முன்னாடி வரைக்கும் என் அக்கா எப்படி இருந்தாலோ அப்படியே திருப்பி கொடுக்கணும். அப்படி கொடுக்கறதா இருந்தால் நான் நீங்கள் சொன்னதை செய்ய தயார். என் பையன் வந்ததும் நான் சொல்கிறேன். அப்புறம் நீங்கள் இவ்வளோ கணக்காக இருக்கீங்கள, நானும் கணக்காக இருக்கணும்ல. இவ்வளோ நாள் என் அக்கா வேலை பார்த்தேன், அத்தனை வேலைக்கு சம்பளம் போட்டு வட்டியோட நீங்களும் திருப்பி கொடுத்துடணும். காசும் கூட கொடுத்துடலாம். நான் அப்படியே கேட்டது என்னன்னு உங்களுக்கு விளங்குச்சா? என்ன ஆனாலும் சரி, என் பையன் அவர்கிட்ட பேசி இவளை வீட்டை விட்டு அனுப்பாமல் விடுறதில்ல. அவனுக்கு நான் வேற கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறேன். அதை பண்ணுங்க முதல்ல. குழந்தையிலன்னு பேசுறீங்கன்னு ட்ரீட்மெண்ட் பார்த்தா இவ எப்போ பார்த்தாலும் ரெஸ்ட்லேயே இருக்கா, ஒரு வேலை செய்ய மாட்டேறான்னு பேசுவீங்க. அந்த ஒரு 15-20 நாள் கூட நீங்கள் வேலை செஞ்சுக்க மாட்டீங்களா? அப்போ கூட இவ தான் செய்யணுமா? இது வரைக்கும் என் அக்காவுக்கு ஒரு தலைவலின்னு ஒரு டம்ளர் சுடுதண்ணி வச்சு கொடுத்துருப்பீங்களா நீங்கள்? ஆனால் என் அக்கா மட்டும் வீட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேர்த்துக்கு என்னென்ன தேவை, என்ன பண்ணணும், ஏது பண்ணணும்னு பார்த்து விழுந்து கவனிச்சுக்கணும், செய்யணும் இல்லை சோனி? ஏக்கா மாமாக்கு வேற கல்யாணம் பண்ணால் பண்ணிட்டு போகிறாங்க. இந்த மாதிரி குட்டிச்சவர் குடும்பத்துக்கே ஒரு அடிமை வந்து வாய்க்கும் போது உனக்கு நல்லா ஹஸ்பண்ட் வந்து வாய்க்க மாட்டாரா என்ன? சின்ன கழுத, ரொம்ப வாய் பேசுகிற. அப்படியா? எனக்கு அப்படி தோணலையே. நானாவது வாய் தான் பேசுகிறேன். நீங்கள் என்னெல்லாம் என் அக்காவை பண்ணினீங்க அதெல்லாம் நான் மறப்பேனா என்ன? கல்யாணம் ஆன புதுசில் சிலிண்டரில் பற்ற வச்சு விட பார்த்தீங்க, எல்லாரும் சேர்ந்து அடிச்சு ஏட்டி வச்சு மிதிச்சிங்க. இன்னும் என்னெல்லாம் அப்பா என்ன பண்ணினாலும் அதெல்லாம் பத்தாது அக்காவுக்கு, உனக்கும் தான். ஆமாம், நானும் நீங்கள் பண்ணினதெல்லாம் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். என்னைக்கு உச்சகட்ட வெறுப்பேறி கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுப்பேன்னு தெரியாது. கொடுடி பார்ப்போம் என்னதான் நடக்குதுன்னு. ஏன் மாப்பிள்ளையே சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தானே, அவர் வரட்டும். அவரை வச்சு நான் உன்னை என்ன பண்ணுறேன் பாரு. எங்களை பற்றி தப்பாக ஃபோட்டோஸ் வீடியோஸ் ரெடி பண்ணி நெட்டில் போடுவீங்க, அதுவா? அதுக்கெல்லாம் நான் பயந்தது அப்போ. இப்போல்லாம் நான் பயப்படவே மாட்டேன். அது நான் இல்லைங்கிறது எனக்கு நல்லா தெளிவாக தெரியும். நான் என்னோட புருஷனுக்கும் என்னோட பெற்றவங்களுக்கும் உண்மையாக இருந்தால் போதும். மற்ற கண்ட கழுதிகளை பற்றியெல்லாம் நான் யோசிக்கணும்னு எனக்கு அவசியமே இல்லை. வர அவனுக்கு ரொம்ப திமிர் கூடி போச்சு. உழைக்காம ஊசி சோர்த்திங்கிற உனக்கும் தான். ஏய், நீயும் உங்கள் அக்காவை முதல்ல வீட்டை விட்டு வெளியே போங்கடி. போகத்தான் போகிறோம். நாங்கள் மட்டும் இல்லை, நீயும். நான் ஏன்டி வீட்டை விட்டு வெளியே போகணும்? நீங்கள் தாண்டி போகணும். இது ஏன் மச்சான் உழைச்ச காசில் அவர் கட்டின வீடு. வீட்டோட பட்டா பேர் வேணா உன் புருஷன் பேரில் இருக்கலாம். அவர் வந்து சொன்னாதான் நான் வெளியே போவேன். வரட்டும் மாமன். வயசான காலத்தில் இவெல்லாம் வச்சு கஞ்சி ஊற்ற மாட்டாடா. இவ கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுன்னு சொல்கிறேன். வயசான காலத்தில் என் அக்கா ஏன் உங்களை பார்த்துக்கணும்? என் அக்காவை நீங்களா 10 மாதம் சுமந்து பெற்றீங்க. அவளோட எச்சில், வேர்வை, மலம், யூரின் இதெல்லாம் வலிச்சிங்களா, தொடச்சிங்களா? அவளுக்கு வேணுங்கிற பேனா, பென்சில், துணிமணி எல்லாம் வாங்கி கொடுத்து ஸ்கூல்லேருந்து காலேஜ் வரைக்கும் படிக்க வச்சிங்களா? அவளுக்கு வேணுங்கிற நல்லது கெட்டது பார்த்து பண்ணினீங்களா என்ன? அவளுக்கு காய்ச்சல் அம்மா போட்டா பார்த்து கால் வலிச்சு அமுக்கி விட்டு என்ன பண்ணீங்க நீங்கள்? இல்லை உங்களை பெற்றவங்க தான் என் அக்காவை கேட்டுட்டு தான் உங்களை பெற்றாங்களா? ஒரு காலத்துக்கு அப்புறம் எங்களால் முடியாதுன்னா இவளை நீ தான் பார்த்துக்கணும்னு சொன்னாங்களா? உங்களை கல்யாணம் பண்ணிட்டு வந்தாரே உங்கள் மன்னவர், அவர் தான் என் அக்கா கிட்ட பர்மிஷன் வாங்கினாரா? நான் இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேம்மா, அவங்களால முடியலன்னா நீ தான் எல்லா வேலையும் பார்க்கணும், அவங்களையும் நீ தான் கேர் பண்ணிக்கணும்னு சொன்னாரா? ஏய், அவங்களாம் எதுக்குடி இவகிட்ட கேட்கணும்? சரி, அவங்களாம் என் அக்காவை கேட்கல, நீ தான் என் அக்காவை நம்பி தான் உலகத்தில் பிறந்தியா என்ன? இல்லைல்ல, குழந்தையிலேருந்து இப்போ வரைக்கும் நீ செய்கிறது, பார்க்குறது, பிடிக்கிறது எல்லாமே உன் மகளுக்கு. அப்போ உன் மக தான் உன்னை கேர் பண்ணிக்கணும். ஏன் அக்கா எதுக்கு உன்னை கேர் பண்ணிக்கணும்? இல்லை நகை நட்டு போட்டே, இல்லை சொத்து சுகம் கொடுத்தியா, இல்லை சம்பாதிச்சு வச்ச பணத்தை எல்லாத்தையும் என் அக்காவுக்கு கொடுத்தியா? என்ன செஞ்சு என் அக்கா உன்னை பார்த்துக்கணும்? என் அக்காவுக்கு இதையெல்லாம் பண்ணினது ஏன் அம்மா. என் அக்கா பார்த்துக்கணுன்னா அவங்கள தான் பார்த்துக்கணும். உலகத்தில் எல்லா மாமியாரும் ஒரே மாதிரி தான் இருக்கிறீங்க இல்லை? மருமக வந்து தனக்கு அதை பண்ணணும், இதை பண்ணணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அவங்களுக்கு? நீங்கள் கேட்கணுன்னா நீங்கள் பெற்ற பிள்ளைங்க கிட்ட தான் கேட்கணும். அவங்க கிட்ட கேட்கறதுக்கு தான் உங்களுக்கு உரிமை இருக்குது, அவங்களுக்கும் கடமையும் இருக்குது. வீட்டுக்கு வாழ வந்தவங்கிட்டெல்லாம் கேட்கக்கூடாது. நீங்கள் கேட்கறதுக்கு ரைட்ஸ் இல்லை. புள்ள கத்திரிக்காய் வந்து எனக்கு பாடம் எடுக்குது. நான் வந்து பாடம் எடுக்கிற அளவுக்கு நீங்கள் ஏன் நடந்துக்கிறீங்க?
ஏய் உன்ன நிறுத்துமா, வாமா என் கூட ஸ்டேஷனுக்கு. சார் அது வந்து எதா இருந்தாலும் வந்து ஸ்டேஷனில் சொல்லுமா. ஏ குட்டிச்சாத்தான் இது நீ பண்ண வேலை தானே? ம் ஆமா ஆமா கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டியே. உன்னை வந்து வச்சுக்கிறேன்டி. நீ மேலே உன் மாமியார் வீட்டுக்கு போயிட்டு வா, அப்புறம் வந்து வச்சுப்பியா. அங்கே என்னம்மா பேச்சு, நடமா. உன்னை சும்மா விட மாட்டேன்டி. என்ன சோனி இப்படி பண்ணிட்ட? பின்ன எவ்வளோ நாள் தான் நீ இவங்க கொடுமையை அனுபவிச்சுட்டே இருப்பேன். அதனால தான் நான் வீட்டை விட்டு எங்கேயாவது போயிடுறேன், இல்லை தற்கொலை பண்ணிக்கிறேன் அப்படின்னு எல்லாம் நீ சொல்லும்போது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? இதெல்லாம் செய்கிறவங்கள விட செய்ய தூண்டுறவங்களுக்கு தான் தண்டனை அதிகமாக கிடைக்கணும். அதனால தான் முதல்ல உங்கள் அத்தையை அரெஸ்ட் பண்ண வச்சேன். நான் அப்படியெல்லாம் சொல்லாமல் வேற என்ன சொல்ல? இங்கே இருந்தால் இதுக்கு என்ன பாடாப்படுத்துதுங்க. சரி பிறந்த வீட்டுக்கே லைஃபே வேண்டான்னு தூக்கி போட்டுட்டு வந்துடலான்னு பார்த்தா அங்கே அம்மா அப்பா தொல்லை. நாங்கள் ஒன்று நிறைய காசு செலவு பண்ணி படிக்க வச்சோம். சம்பாரிச்சு கொடுன்ட்டு படிக்க வச்சாங்க தான், இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் இப்போ இவ்வளோ ட்ரீட்மெண்ட் பார்த்து நான் மனசாலே ரொம்ப வீக்காக இருக்கேன். அதை அவங்க புரிஞ்சிக்க தயாராகவே இல்லை. நம்ம அப்பா அம்மா ஃபிசிக்கல் சப்போர்ட், எமோஷனல் சப்போர்ட் இல்லை ஃபைனான்ஷியல் சப்போர்ட் எதுவுமே பண்ணுறது இல்லை. ஆமாம், அப்படியெல்லாம் பண்ணிட்டா மட்டும் என்னத்த பண்ணி கிழிச்சிருவேன் நீ. ஏன்பா இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? நீங்கள் தான் அவளுக்கு ஆறுதலாக இருக்கணும். என்ன பெரிய ஆறுதல், இது வரைக்கும் நாங்கள் படிக்க வச்ச காசுலாம் பாதியாவது சம்பாதிச்சு கொடுத்துருப்பாளா இவன். ஏன்பா நானும் 4-5 வருஷம் வேலைக்கு போய் சம்பாதிச்சு கொடுத்துட்டு தானே கல்யாணம் பண்ணேன். கல்யாணமும் உங்கள் இஷ்டப்படி தானே நடந்துச்சு. சம்பாதிச்சு கொடுத்து கிழிச்சேன். உங்களுக்கெல்லாம் எவ்வளோ செஞ்சாலும் பத்தாதுப்பா. அதனால தான் படித்து எனக்கு படிக்காத இவரை கல்யாணம் பண்ணி வச்சு நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன். யாரை கல்யாணம் பண்ணி வச்சா உனக்கு என்ன? படிக்க வச்சிருக்கேன்ல, வேலைக்கு போய் சம்பாதிச்சு சோறு திங்க வேண்டியதானே, கையுங்காலும் நல்லா தானே இருக்கு. படிப்பு முக்கியம்தாப்பா, அதை விட மேரேஜ் லைஃப் ரொம்ப முக்கியம். லைஃப் பார்ட்னர் சரியில்லை அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. படிப்பில் ஜெயிச்சு வாழ்க்கையில் தோத்துட்டேன் இல்லைப்பா. வேலைக்கு போனால் சம்பாதிக்கலாம் தான், நிறைய காசு பணம் இருக்கும் தான். ஆனால் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்குமாப்பா? எனக்குன்னு யார் இருக்காங்கன்னு யோசிச்சா யாருமே இல்லைப்பா. அதுவே எனக்கு பெரிய வேதனை. அப்படி இருக்கும்போது நான் சம்பாதிச்சு என்ன பண்ண போகிறேன்? அதான் அக்காலும் தங்கச்சி சேர்ந்து ஆட ஆரம்பிச்சிட்டிங்களே, இனி உங்கள் இஷ்டத்துக்கு இருங்க. இனி ஏன் வீட்டு வாசப்படியை மிதிக்காதீங்க. ஆமாப்பா, சேர்த்தா கூட நான் உங்கள் வாசப்படியை மிதிக்க மாட்டேன். நீங்களும் என்னை பார்க்க வர வேண்டாம், நானும் உங்களை பார்க்க வரல. ஏன் பேச மாட்டேன் இப்படியெல்லாம்? எல்லாம் படிச்சு திமிரு. நான் தானே படிக்க வச்சேன், அதனால வந்த தைரியம் தானே. பொண்ணோ பையனோ அதுக்கு இஷ்டப்படி அதுகளோட கல்யாண வாழ்க்கையை அமைச்சு தரலைன்னா நல்ல தகப்பனாக இருக்கவே முடியாது. சும்மா படிக்க வச்சுன்னு ஒரு உலகத்தில் யார் தான் படிக்க வைக்காமல் இருக்காங்க. அதையே ஒரு பெருமைன்னு சொல்லிட்டு தெரிய வேண்டியது. படித்தவங்க எல்லாரும் வேலைக்கு போகணுன்னு அவசியம் இல்லை. படித்தவங்க எல்லாரும் படித்த வேலைக்கே தான் போகணுன்னு அவசியம் இல்லை. நொண்டி சாக்கு சொல்கிறவங்களாம் வாழ்க்கையில் எனக்கு ஜெயிக்கவே மாட்டாங்க. அப்போ அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்க வாழ்கிறாங்க. இதில் வெற்றி தோல்வின்னு எதுவுமே இல்லை. எல்லாருக்கும் பிறப்புன்னு ஒன்று எப்படி இருக்கும் அதே மாதிரி இறப்புன்னு ஒன்று இருக்கத்தான் செய்யுது. நிறைய சொத்து பணம் சேர்த்துட்டா மட்டும் இறப்புன்னு ஒன்று நம்மளை நெருங்காமல் போயிருமா என்ன? நீ வேற வந்துட்டு உங்க அக்காளுக்கு வக்காத்துவாங்க. இங்க பாருப்பா, அவள் எதிர்பார்க்கறதெல்லாம் ஒன்னே ஒன்று தான். அவளோட ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் இதையெல்லாம் நீங்களும் மாமாவும் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத மட்டும்தான். நீங்க பெற்றவங்களெல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்க, நாங்கள் தான் புரிஞ்சுக்காம விட்டுட்டோம். ஆமாப்பா, நாங்கள் என்ன உங்களுக்கு புரிஞ்சுக்கல? இஷ்டமே இல்லாம தான் அவன் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துட்டா. கல்யாணம் பண்ண நாள்லேருந்து இப்போ வரைக்கும் அவன் என்னெல்லாம் கஷ்டப்படுறா. சும்மா எல்லா பெற்றவங்களும் மாத்தட்டிக்கிறீங்க. நாங்கள் எவ்வளவோ தியாகம் பண்ணி உங்களுக்கு ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து பண்ணுறோன்னு. ஆனால் அது உண்மையா? பிள்ளைகளும் உங்களுக்காக எவ்வளவோ விஷயங்களை தியாகம் பண்ணுறாங்க. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிறதே இல்லை. உங்களால தான் நாங்கள் இந்த உலகத்துக்கு வந்தோம். அதனால் உங்கள் கடமையை நீங்கள் செஞ்சு தான் ஆகணும். ஆனால் நாங்கள் யாருக்காக எங்கள் வாழ்க்கையை விட்டு கொடுக்கணும் சொல்லுங்கள்? நல்லா பேசி பழகிட்ட. உண்மையை சொன்னேன்ப்பா. விடு சுனி, அவங்களாம் நம்மளை புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. அவங்க பேசுறது அவங்க செய்யறதா சரின்னு நிற்கிறவங்க. அது என்னமோ உண்மைதாக்கா. சரி, நீ இப்போ என்ன பண்ண போற? உங்ககிட்ட சொன்னதே தான் சுனி. நான் எங்காவது அநாதாசிரமத்தில் சேர்ந்துட்டு அந்த குழந்தைங்கள பார்த்துட்டு அப்படியே வாழ்நாள கழிச்சிடுறேன். இல்லைக்கா, நீ அப்படியெல்லாம் முடிவு பண்ணாத. அப்பா சொன்னா சொல்லிட்டு போறாரு. நம்ம வீட்டுக்கே போவோம். ஏன் மான மரியாதையெல்லாம் போச்சு. நான் கல்யாணம் பண்ணி வச்ச வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டே இல்லை. நீ உன் இஷ்டத்துக்கு நீ என்னமோ பண்ணிக்கோ. ஆனால் இனிமேல் நான் தான் உன் அப்பனோ நீ என் பிள்ளைனோ சொல்லிக்காத. ஆமாம்மா, பெரிய கல்யாணம் தான். கோயிலை வச்சு வெறுமனே தாலி கட்டி கூட்டிட்டு வந்துட்டீங்க. இது ஒரு பெரிய விஷயம். அதுக்கு இவங்க என்ன எந்த பாடுபடுத்துறாங்க?
ரொம்ப சந்தோஷம். என் வாழ்க்கையை எனக்கு பார்த்துக்க தெரியும். உங்கள் வேலை என்னமோ அதை பார்த்துட்டு போயிட்டே இருங்க. ஓ, அந்த அளவுக்கு வந்துருச்சா? அப்பா சரி. இனிமே நிஜமாவே நான் செத்தா கூட என் வீட்டு வாசப்படியே மிதிக்காத. நீயும் தான் சோனி. சந்தோஷம்ப்பா. உங்கள் வாழ்க்கை, உங்கள் மான மரியாதை, கௌரவம் இதெல்லாம் தான் முக்கியம்னு நினைக்கிறேன். உங்களை மாதிரி சுயநலவாதியை அப்பான்னு சொல்லிக்கிறதுக்கு நாங்கள் அனாதைன்னு சொல்லிக்கலாம். சோனி, வீடுக்கா எதுனாலும் பார்த்துக்கலாம். ஹம், நீ உன் வீட்டுக்கு தான் நம்ம போகக்கூடாது. நீங்க 2 பேரும் இனிமேல் என் வீட்டுக்கு வந்துருங்க. அங்கிள், என் மருமகளை வச்சு பார்த்துக்க எனக்கு தெரியும். யாரோட தெய்வம் எனக்கு தேவையில்லை. இதாங்க நடந்தது. உங்கள் அப்பா கூப்பிட்டதால நாங்களும் யோசிக்காம உங்கள் அப்பா கூடயே வந்துட்டோம். உங்களுக்கு இதனால எங்க அப்பா முடிவெடுத்தா சரியா தான் இருக்கும். நீ என்ன வந்தாலும் எது நடந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம். நீ நீ அழாத. கஷ்டமா இருக்கு. ம், சரிங்க. இப்போ ஓகேவா? அதான் அழகா போர்டா பேசிட்டு வந்துட்டியே, அப்புறம் என்ன? ம், அது அக்காவை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்களே, அதை அவங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறக்காக பேசினது. ஆனால் உங்கள் அப்பாவும் இல்லைன்னா நாங்கள் யாரும் இல்லாத அனாதையா நடு ரோட்டில் தானே நின்று இருக்கணும். எதுக்கு எதுக்கு அப்படி நிற்கணும்? ஒன்றும் நீ இங்கே வரலையா? ரேவதி வீட்டுக்கோ ரேகா வீட்டுக்கோ நீ போயிருப்ப. இல்லையா பூமாரி மாதிரி ஹாஸ்டலில் தங்கியிருப்பேன். அதை விட்டுட்டு நடு ரோட்லையே நிற்கணும். அதுவும் என்னோட ரமேஷ் இருக்கும்போது. ம் நான் அப்படி நடக்க விட்டுருக்க மாட்டேன்ல. நிஜமா? நிஜமாத்தான். தேங்க்யூ. நமக்குள்ள சில நேரங்களில் தேவை. ம்